மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 25. பூஜாவின் தலையை வருடியபடி நீளிருக்கையில் அமர்ந்திருந்தான் நிரஞ்சன். அவனுக்கு எதிரே தரையில் சுவரில் சாய்ந்தபடி எங்கோ வெறித்த பார்வையில் அமர்ந்திருந்தாள் சரண்யா. புயலுக்கு பின் அமைதி போல சற்று முன் அடித்து ஓய்ந்த புயலின் பாதிப்பால் இந்த அமைதி. பூஜாவின் சிவந்த கன்னத்தை வருடிய நிரஞ்சன் மனைவியை கண்டான். அவளது கோபம் புதிதுதான். அதுவும் அவளுக்காக அல்ல. என்றுமே அவள் அவளுக்காக கோபப்பட்டது இல்லை. தன் அன்னை அவளை எவ்வளவு வதைத்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்பவளின் சீற்றத்தைக் கண்டு ஒரு நொடி அவன் மிரண்டுதான் போனான். அவளது கோபத்தின் அளவை இன்றுதான் முதல் முறையாக பார்க்கிறான். இதுவரை பத்மா பேசிய பேச்சுக்கெல்லாம் அவள் ருத்ரதாண்டவம் ஆடியிருக்க வேண்டியவள். அமைதியின் சொரூபமாக இருந்தாள். ஆனால் இன்று இந்த பிஞ்சுக்கு என்றதும் கொதித்து எழுந்ததை அவனால் நம்பவே முடியவில்லை. மனைவியின் கோபரூபத்தை இன்றுதான் கண்டான். அவள் கத்திய கத்தலை இப்போது எண்ணி பார்த்தால் கூட தேகம் சிலிர்த்து மயிர்கால்கள் எல்லாம் நட்டு கொண்டு நின்றன. அவன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஓடியது அந்த காட்சி. மாமியார் முன்ன கத்தி பேசுற ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டு பொருளை உடைச்சிருக்கா, அவளுக்கு வக்காலத்து வாங்க என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? மாமியார் தான், அந்த மரியாதைக்குத்தான் நீங்க பேசுற பேச்சையெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். அடிச்சா கூட வாங்கிப்பேன். ஆனா இவளை அடிக்க இவ ஒன்னும் உங்க பேத்தி இல்ல. பொருள் தானே, உடைஞ்சா போகட்டுமே. அதுக்கு குழந்தைன்னு கூட பார்க்காம அடிக்கணுமா? என்னை நம்பி வந்த குழந்தைய நீங்க அடிப்பீங்களா? அவ அப்பா வந்து கேட்டா என்ன சொல்றது? இதுதான் குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமான்னு கேட்பாரு. என்ன நான் பதில் சொல்வேன் சொல்லுங்க? சொல்லுடி. ரிமோட்டை உடைச்சா அடிச்சேன். அது பண்ண தப்புக்கு தானே அடிச்சேன், அதை சொல்லு. தப்பு பண்ணா அடிக்கணுமா? நீங்க உங்க பிள்ளைங்கள அடிச்சுதான் வளர்த்தீங்களா? இப்போ பிறந்திருக்கானே உங்க பேரன், அவன் எதுவும் உங்க பொருளை உடைச்சான்னா அடிப்பீங்களா? நீங்க அவனை எப்படி வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க பேர குழந்தைங்கன்னா ஒரு நியாயம், மற்ற குழந்தைங்கன்னா ஒரு நியாயமா? பெரிய மனுஷியா நடந்துக்கோங்க என்றதும் இவருக்கு சுர்ரென்று கோபம் வந்தது. என்னடி பெரிய மனுஷியா நான் நடந்துக்கல? நீ தாண்டி ஒரு பெரிய மனுஷிக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்க. மாமியார பேசுறோங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா? என் புள்ள வரட்டுண்டி, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் என்று பல்லை கடித்தபடி பேசிக் கொண்டிருக்க, அவர்கள் பேசுவதை வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தவன் தன் இருப்பை காட்ட செருமியபடி உள்ளே வந்தான். அத்தனையையும் கேட்டுக்கொண்டுதான் நின்றான். அவனது பார்வை மனைவியின் கைப்பிடியில் பயந்து ஒடுங்கி நிற்கும் பூஜாவின் மேல் படிந்தது. அவளது கன்னம் சிவந்திருந்தது. அம்மா அடித்ததால் தான் அவர் மேல் கோபம் கொண்டு குரலை உயர்த்தியிருக்கிறாள் என்று புரிந்தது. அவர்கள் விவரிக்காமலேயே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. உள்ளே வந்தவனை வெறித்தாள் சரண்யா. மகன் வந்ததும் புது உத்வேகம் வந்தது போல சத்தத்தை உயர்த்தினார். வாடா, உன் பொண்டாட்டி நான் மாமியாருங்கிறதையும் புருஷனை பெத்தவங்கிறதையும் மறந்து மரியாதை இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறாடா. அதுவும் யாரோ பெத்த பிள்ளைக்காக என்னை எதிர்த்து பேசுறாடா, என்னன்னு கேளு இவள என்று ஏற்றிவிட்டார். அவனோ நெற்றியை கீறி விட்டபடி மனைவியை பார்த்தவன் பின் தாயை பார்த்தபடி, நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையாமா என கேட்டு இருவரையும் அதிர்ச்சியடைய செய்தான். அதுவும் அவருக்கு பேரதிர்ச்சி. மகன் தனக்காக பேசுவான் என்று கோட்டை கட்டியவரின் கோட்டை தரை மட்டமானது. அவளை திட்டுவேன்னு பார்த்தா என்ன கேள்வி கேட்கிற நீ? ஓ, மயக்கி வச்சிருக்காள்ல, நீ என்னதான் கேள்வி கேட்ப? இவ மரியாதை இல்லாம பேசுவா, நீ என்னன்னு கேட்க மாட்ட. மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? இப்பவே என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போ, நான் ஊருக்கு போறேன் என்று மகனை அசைத்து பார்த்தார். நைட் ஆயிடுச்சுமா, நாளைக்கு போமா, நானே உன்னை பஸ் ஏற்றி விட்டுடுறேன் என்றவனை நம்பாமல் பார்த்தார். போதுமா, முடியல. நீ வந்த 2 நாளும் சண்டை தான் இங்க. என் வேலை ப்ரெஷரை தாங்க முடியலைன்னு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா நீ வந்ததும் சண்டை தான் போடுற. இங்க வந்து எங்ககிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சிருக்கியாமா நீ? எனக்கு பிடிச்சதை அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து எங்களை சாப்பிட வச்சு பார்த்துருக்கியா? மாமியாரா இருந்தா என்ன, அம்மாவா இருக்கக்கூடாதா? உன் 2வது மருமகளை தாங்குற. புள்ள பெத்தாதான் எங்களை நீ மதிப்பியா? அப்படிப்பட்ட உன் மதிப்பு எங்களுக்கு தேவையில்லம்மா. நீ வந்து என்னோட இருக்கேன்றது கூட என்னால் சந்தோஷப்பட முடியலம்மா. இத்தனை நாள் அவ எதுக்காகவாவது குரலை உயர்த்தி இருக்காளா? இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு பேசியிருக்கான்னா நீ குழந்தைய அடிச்சதாலதான். குழந்தைமா அது, அதை போய் அடிச்சிருக்கியே. தம்பி எத்தனையோ முறை ரிமோட்டை கேட்டு சண்டை போட்டப்போ பெரியவங்க சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட மட்டும் ரிமோட்டை புடுங்கி புடுங்கி அவன்கிட்ட கொடுப்ப. இப்போ நீ மட்டும் பெரியவங்களாவா நடந்துட்டு இருக்க? சொல்லுமா. உன் பிள்ளைக்குனா ஒரு நியாயம், வேறவங்க பிள்ளைக்குனா அதுக்கு ஒரு நியாயமா? போமா, போய் படுத்து தூங்கு. நான் நாளைக்கு உன்னை சீக்கிரமா பஸ் ஏற்றி விட்டுடுறேன் என்றவன் பேச்சிற்கு பதில் எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று விட்டார். சரண்யா அவன் அருகே வந்து அணைத்து கொண்டு, சாரிங்க, கோபத்துல கத்திட்டேன். அவங்கள ஏன் போக சொல்றீங்க? இன்னும் 2 நாள் இருக்கட்டுங்க என்று சொல்ல, ப்ளீஸ் சரண், எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். இங்க இருந்த இந்த 2 நாள் நிம்மதியே இல்லை. அவங்க போகட்டும். இன்னமும் அன்பு காட்டணும், அரவணைக்கணும்னு எண்ணம் இல்லை அவங்க கிட்ட.
திட்டணும், குத்தி காட்டணும், அதுதான் அவங்க நோக்கம். அதுக்கு நாம பதில் இல்ல. அதனால தான் போகட்டும்னு சொல்றேன். எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை சரண் என்று அறைக்குள் நுழைந்து தன்னை சுத்தம் செய்துவிட்டு வந்தவன் பூஜா அமைதியாக இருப்பதைக் கண்டு அவளை தன் மடியில் அமர்த்தி முத்தம் வைத்தான். சாரி நிரன், என்னால தான் நீங்க 2 பேரும் பாட்டி கூட சண்டை போட்டீங்க. சரண் பாட்டிக்கிட்ட பேச வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் தான் கேட்காம அவங்க ரிமோட்டை கேட்டு சண்டை போட்டு உடைச்சிட்டேன். சாரி என்றாள் தலை குனிந்தபடி. அழகாய் மன்னிப்பு கேட்கும் குழந்தையின் குணம் கூட அன்னையிடம் இல்லையே என்று ஆதங்கப்பட்டான். அவளை சமாதானம் செய்ய அவள் நெற்றி முட்டி, சாரி சொல்ற அளவுக்கு மேடம் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடல, அதனால நோ சாரி, ஓகேவா என்றவன் கன்னத்தை தடவி வலிக்குதா என்றான். அப்போ வலிச்சுது, இப்போ வலிக்கல என்றாள். முத்தம் வைத்து அணைத்து கொண்டான். அவனுக்கு தட்டில் சப்பாத்தியை எடுத்து வைத்து குருமாவை ஊற்றினாள் சரண்யா. நீ சாப்பிடல என்றான். பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க என்றாள் எங்கோ பார்த்து கொண்டு. எனக்கு பசிக்குதுடி, வா சாப்பிட என்று அவளை அழைக்க, உங்களுக்கு சொல்றது புரியலையா? பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. சரி, உனக்கு பசிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு எழுந்தவனின் கரத்தை பற்றினாள். என்ன என்பது போல அவளை பார்க்க, அவளோ உட்கார்ந்து சாப்பிடுங்க, நீ நானும் தான் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னவளைக் கண்டு இதழை மடக்கி சிரித்தபடி அமர்ந்தான். இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். அதற்குள் பூஜா சோஃபாவிலேயே உறங்கிவிட அவளது தலைமாட்டில் அமர்ந்து கன்னத்தை வருடினான். அவளோ கீழே அமர்ந்து எங்கோ வெறித்திருந்தாள். சரண்யாவிடத்தில் சிறு கேவல் சத்தம் கேட்டது. அதை கவனித்த நிரஞ்சன் சரண் என்றதும் கண்ணை துடைத்து கொண்டு அவனை பார்த்தாள். என்னடி? சாரிங்க, நான் உங்க அம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எப்பவும் போலவே அமைதியா போயிருக்கணும். தப்பு பண்ணனது போல மனசு படபடன்னு அடிச்சுக்குதுங்க. என்ன இருந்தாலும் அது உன் அத்தை, அவங்கள இப்படி பேசுவியான்னு கேட்டு குடையுது. எப்பவும் போல அமைதியா இருந்திருக்கணும்னா எனக்கு இந்த கேள்வி எல்லாம் தேவையான்னு மனசு கேட்குது. எனக்கு இதெல்லாம் தேவையாங்க என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். வேகமாக அவள் அருகே சென்று கையை பற்றி தனக்குள் வைத்து கொண்டவன் அவள் முகத்தை திரும்பி தன்னை பார்க்க வைத்தான். என்னாச்சு? எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்கள எதிர்த்து பேசுனது தப்புன்னு உனக்கு யார் சொன்னது? நான் எதுவும் சொன்னேனா? இல்லை உன்னை திட்டினேனா? இல்லை அடிச்சேனா? உனக்கு தாண்டி நான் சப்போர்ட் பண்ணேன். எதுக்குடி இந்த அழுக? அவங்க போறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு துடிக்கலையா? என்னால தான் குற்ற உணர்வா இருக்குங்க. அவங்கள 2 நாள் கூட ஒழுங்கா வச்சு பார்க்காம அனுப்புறேங்க. பைத்தியம், யாருக்காகடி இவ்வளோ நல்லவளா இருக்க என கத்த அவளோ விழிகளை துடைத்து கொண்டு அவனை பார்த்தாள். அவனோ சிரித்து கொண்டே, என்ன பார்க்குற? நீ எவ்வளோ உண்மையா இருந்தாலும், அத்தைன்னு என் அம்மா கிட்ட பாசமா இருந்தாலும், அவங்க திட்டியும் நீ அடங்கி போனாலும், நீ என்னைக்கும் அவங்களுக்கு நல்லவளா தெரியவே மாட்ட. உன்னை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உன்னை எப்பவும் பேசிட்டே தான் இருப்பாங்க. நீயும் அவங்க பேச பேச அமைதியா இருந்துட்டே தான் இருப்ப. இது எப்பவும் மாறாது. குடும்பத்துக்காக, எனக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காகன்னு அமைதியா போயிட்டே இருந்தா அவங்களுக்கு நீ குப்பை தொட்டியா தெரிவடி. அவங்களுடைய கோபம், ஆத்திரம், பொறாமை, வஞ்சம் அத்தனைக்கும் நீ வடிகாலா இருப்ப. குடும்பத்துக்குள்ள பொறுத்து போறது தப்பில்ல. ஆனா குடும்பத்துல நீ மட்டுமே பொறுத்து போறது உனக்கு நீயே செஞ்சுக்கிற துரோகம். புரியுதாடி உனக்கு? அவங்க என்ன அவங்க மகனை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சியா? இல்ல. இந்த வீட்ல என்ன நடக்குது, நாம குழந்தை பெத்துக்க முயற்சி பண்றோமா இல்லையா, என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. ஆனா அதை கூட நீ புரிஞ்சுக்க முடியாத தத்தியா இருக்கேடி. அவளோ மலங்க மலங்க விழிக்க மனைவியை அணைத்து நெஞ்சில் போட்டுக்கொண்டான். அவளோ விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை போன்றவளை வார்த்தைகளால் வதைத்துத்தான் என்ன கண்டார்? இவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாதமா, உன் பாசத்துக்கு இவங்க ஒர்த்தில்ல என்றவன் மனதிற்குள் நானும் கூட உன் பாசத்துக்கு ஒர்த்தில்லடி என்று உள்ளுக்குள் கண்ணீர் வடித்தான். அத்தியாயம் 26. மனைவியை தன் அணைப்பில் வைத்திருந்தவனுக்கு நேரம் சென்றதே தெரியவில்லை. அழைப்பு மணி அடித்த பின்புதான் வைபவ் வரும் நேரம் என உணர்ந்து அவளை தன்னிடமிருந்து பிரித்தான். போய் முகத்தை கழுவிட்டு வா சரண், வைபவ் தான் வந்திருப்பாரு. பூஜா தூங்குறா, தூக்கி கொடுக்கணும் என்றான். நிரன் அவர்கிட்ட எப்படி சொல்றது என்று அச்சத்தில் அவள் விழிகள் அலைந்தன. மகள் அடிச்சா யாருக்கு தான் கோபம் வராமல் இருக்கும்? நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், போ என்றவன் எழுந்து கதவை திறந்தான். ரேகா தான் நின்றிருந்தார். தம்பி, பாப்பாவை கேக்குதுப்பா என்றார். அவனும் இதோ தூக்கிட்டு வரேம்மா என்று உள்ளே வந்து பூஜாவை தூக்கினான். சிவந்திருந்த கன்னமும் பழையபடி மாறியிருக்க ஆசுவாசப்பட்டு கொண்டான். அவளை தூக்கி கொண்டு வெளியே வர முகத்தை அலம்பி துடைத்துவிட்டு வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் பூஜாவின் பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தாள் சரண்யா. வைபவிடம் குழந்தையை கொடுத்தான். வைபவ் அவர்களின் முகத்தையும் அதில் தெரிந்த அப்பட்டமான சோகத்தையும் பார்க்க தவறவில்லை. புருவம் சுருங்க அவர்களை பார்த்தபடி குழந்தையை வாங்கினான். விஸ்வா சரண்யாவின் முகத்தை கேள்வியாக பார்த்தபடி பொருட்களை வாங்கி வைத்தவன், அழுதியாக்கா என்றான். அவளோ கண்ணீரை அடக்க முயன்றாள். என்னம்மா, ரொம்ப சத்தமா வேற இருந்தது, எதுவும் பிரச்சனையா? ரேகா அவள் தோளை தொட்டு பரிவுடன் கேட்க அவளோ நிரஞ்சனை பார்த்தாள். அவனது முகம் அதனை நினைக்கையில் இறுகியது. வேறு வழி இல்லாமல் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். சாரி வைபவ், அம்மா பூஜாவை அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, எங்க தப்புதான் என்று சொல்லி முடிக்க
பூஜாவை அடித்தார் என்று சொன்னதும் பலமான கோபம் அவனுக்குள் புயல் போல எழ, சரண்யாவின் கலங்கிய முகத்தைக் கண்டு கோபத்தை கட்டுக்குள் வைத்தவன், விஸ்வா, பாப்பா பேக் உள்ள மட்டும் எடுத்து வச்சிரு என்றவன் எதுவும் சொல்லாது உள்ளே சென்று விட்டான். விஸ்வா அவர்களை பார்த்துவிட்டு உள்ளே பொருட்களை வைக்க சென்றவன், மாம்ஸ் என இழுக்க, விஸ்வா, எதுவும் சொல்ல வேணாம், நீ கிளம்பு என்றான். அவனும் சென்றுவிட கதவை தாழிட்டு மகளை அணைத்து கொண்டு இரு கன்னத்தையும் வருடினான். கைமுஷ்டியை இறுக்கி தரையில் இயலாமையில் குத்தினான். இன்னமும் அவளது முகம் தன்னை இழக வைக்கிறதே என்று அவன் மீதே அவனுக்கு கோபம். கண்களை மூடி தன்னை சாடியவன் அவளது முகத்தை கஷ்டப்பட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு மகளை இறுக அணைத்து கொண்டு கண்களை மூடினான். அவர்கள் இருவரும் சாத்திய கதவை வெறிக்க, ரேகாதான், பாப்பான்னா தம்பிக்கு உசுறு, கோபத்துல எதுவும் பேச முடியாம போயிருக்கும், நாளைக்கு சமாதானம் ஆகிடும் என்று வைபவின் செயலை விவரிக்க, புரிஞ்சுக்க முடியுதுமா, அவர் கோபம் நியாயமானதுதான், ஆனா பேசாம போனதுதான் வருத்தமா இருக்கு, திட்டி ஏதாவது பேசி இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவனும் உள்ளே சென்று விட, சரண்யாவோ ரேகாவிடம் தலையசைத்துவிட்டு உள்ளே சென்று கதவை தாழிட்டாள். ரேகாதான் பெருமூச்சு விட்டபடி உள்ளே சென்று விட்டார். இருவரும் மெத்தையில் விழுந்தனர். அவளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு தலையை வருடி கொடுத்தான். சரண், நாளைக்கு சீக்கிரமா எழுந்திருக்க வேணாம், லீவ் போடு, நானும் போடுறேன், வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் என்றான். அவளும் சரி என தலையை அசைத்தாள். கண்களை மூடி தூங்க முயற்சி செய்து இருவரும் தாமதமாகத்தான் உறங்கி போனார்கள். காலை பொழுது விடியவே அருகே துயில் கொண்டிருந்த பூஜாவை எழுப்பினான். கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தாள். நல்ல வேளையாக காய்ச்சல் எதுவும் இல்லை. அவளது வலது கன்னத்தை வருடினான். அவளோ அங்க இல்ல இங்க என்று இடது கன்னத்தை காட்ட அந்த பஞ்சு பொதிக்குள் முத்தம் பதித்தான். ரொம்ப வலிச்சுதா? ஆம் என்று தலையாட்டினாள். உன்னை அடிக்க விட்டுட்டு உங்க சரண் மிஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என பல்லை கடித்து கொண்டு கேட்டான். பூஜா நேற்று நடந்ததை ஒன்று விடாமல் அவனிடம் கூறியிருந்தாள். நிரனும் சரணும் என்னை திட்டவே இல்லை, எனக்காகத்தான் பாட்டி கிட்ட சண்டை போட்டாங்க, நான் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டேன், ஆனா அவங்க ஒன்றும் சொல்லலை என்ன என்றாள். அதை கேட்டு பெருமூச்சை இழுத்து விட்டவன் அவளை குளிக்க அனுப்பி வைத்து அவனது வேலைகளை பார்க்க சென்று விட்டான். இங்கோ கையில் துணிப்பையுடன் கூடத்தில் நின்றிருந்தார் பத்மா. இருவரும் தாமதமாகத்தான் எழுந்து வந்தனர். அத்தை என அவரிடம் ஏதோ சொல்ல வந்ததை விழுங்கிக் கொண்டாள். நிரனின் பார்வையை கண்டதும் அவனும் அவளை பார்வையால் அடக்கித்தான் வைத்தான். வேகமாக சமையலறைக்குள் நுழைந்து மூவருக்கும் டீ போட்டு கொண்டு வர, ஒரு டம்ளரை அவனுக்கும் இன்னொரு டம்ளரை அவருக்கும் கொடுக்க அவரோ குடிக்கவில்லை. இருவரையும் பார்க்கவில்லை. அவனோ குடித்து முடித்துவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு அவரது பையை தூக்க அவரோ வெடுக்கென பிடுங்கிக் கொண்டார். அவனும் தோலை குலுக்கிக் கொண்டு வெளியே செல்ல விறுவிறுவென வெளியேறிவிட்டார். அவர் சென்றதை பார்த்தபடியே நின்றாள். அவரை பஸ் ஏற்றிவிட்டு தந்தைக்கு விவரம் சொல்ல கொஞ்சம் அமைதியாக இருந்தவர் மகனை புரிந்து கொண்டு, நீ பண்ணது சரிதான், விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ மருமகளை பார்த்துக்க என்று வைத்து விட்டார். இதழ் குவித்து ஊதிவிட்டவன் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவன் மாடி ஏறும்போது பூஜாவும் வைபவும் வெளியே வந்தனர். குட் மார்னிங் நிரன் என்று குதூகலத்துடன் சொன்னாள். அவளது சிரிப்பு அவனையும் தொற்றிக்கொள்ள, குட் மார்னிங் ஏஞ்சல் என்று மூக்கை பிடித்து ஆட்டினான். என்ன, இன்னும் சரண் வெளியே வரல, இன்னும் ரெடியாகலையா? இன்னைக்கு உன் சரண் நாட் ஃபீலிங் வெல், சோ லீவ் என்றான். என்னது, லீவா என்றாள் அப்பட்டமான அதிர்ச்சியில். ரொம்ப ஃபீவரா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவீங்களா? அக்கறையாக விசாரித்தாள். ஃபீவரெல்லாம் இல்லை, கொஞ்சம் உன் சரணுக்கு ஸ்கூலுக்கு கிளம்ப சோம்பேறித்தனம், எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கா என்று அவளை கேலி செய்தான். பூஜா குட்டி வெளியே சிரித்தாலும் குழந்தைக்குள்ளும் கொஞ்சமாய் பிரிவின் ஏக்கம் இருந்தது. அதை அவள் சாத்தியிருந்த கதவை பார்த்த நொடியில் கண்டு கொண்டான் வைபவ். நிரன், பூஜாவுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நேற்று பூஜாவை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் கோபம் இருந்தது தான். ஆனால் காலையில் பூஜா எல்லாத்தையும் சொன்னான். இவளால் உங்கள் அம்மா ஊருக்கு போகும்படி ஆயிடுச்சே. வெரி சாரி நிரன், பூஜா பண்ண தப்புக்கும் அவளால் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் என்று மனதார மன்னிப்பு கேட்டான் வைபவ். பூஜா பண்ணது தப்பு லிஸ்ட்டில் வைக்கல, நாங்கள் குழந்தைய அடித்தது எங்கள் அம்மா தப்பு. இன்ஃபேக்ட் பூஜானால தான் நேற்று என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவையே எதிர்த்து பேசியிருக்கா. எங்கள் அம்மா எது பேசினாலும் அமைதியாக நின்றுட்டு அழுது வடிஞ்சிட்டு இருக்கிறவளுக்கு பூஜாவை அடித்ததும் எங்கிருந்து தான் வந்ததும் அத்தனை கோபம். நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பூஜாவுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனிவே நீங்கள் எதையும் குழப்பிக்காதீங்க, நேரமாச்சு. பாய் வைபவ், பாய் பூஜா குட்டி என்று வீட்டிற்குள் சென்று விட்டான். வைபவ் அவனை வெறிக்க மகளின் உழுக்களில் வெளியே வந்தவன் அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். உள்ளே சுருண்டு படுத்து கொண்டிருந்த சரண்யாவின் பின்னே படுத்துக்கொண்டு அவளை அணைத்து தோளில் முகத்தை புதைத்து எங்க போகலாம் என்றான். அவளும் அவனது மீசை உரசலில் தன்னை மறந்து கண்களை மூடி ரசித்தவள் அவன் புறம் திரும்பி அவனுக்குள் புதைந்து கொண்டவள் அவன் முகத்தை பார்த்து, சொன்னா சிரிக்கக்கூடாது என்றாள் புதிராக. வாயில் கை வைத்து, ஓகே சிரிக்க மாட்டேன், எங்க போகலாம் என்றான். ஸ்ரீரங்கம் போகலாமா? அந்த கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை, போகலாமா? லீவு போட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்ற ஒரே ஆள் நீதாண்டி, சரி வா போகலாம் என்று நெற்றியில் இதழ் பதித்து அணைத்து கொண்டான்.
வரும் வழியெல்லாம் கதையளக்கும் பூஜா குட்டி முகத்தை தொங்க போட்டபடி வந்தாள். பள்ளியும் வர வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு அவளை பார்க்க அவளோ பள்ளி வந்தது கூட நினைவில்லாமல் அமர்ந்திருந்தாள். ஓய், ஸ்கூல் வந்துடுச்சு, இறங்கு என்றான். அப்பா, நானும் இன்னைக்கு லீவ் போடவா? அவனோ திடுக்கிட்டு அவளை பார்த்தான். எதை லீவ் போடுறியா? எதுக்கு நீ லீவ் போடணும் என குரலை உயர்த்த, எனக்கும் ஃபீவர் அடிக்கிறது போல இருக்குதுப்பா என்று கழுத்தில் கையை வைத்து கொண்டு சொல்ல, அவனும் நெற்றி கழுத்து தொட்டு பார்த்து, காய்ச்சலெல்லாம் இல்லை, அது நார்மல் சூடுதான், நீ ஸ்கூலுக்கு போ என்று அவளை தூக்க, ஐயோ அப்பா, வயிறு வலிக்குதுப்பா, ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா என வயிற்றை பிடித்து கொண்டு கதற, வயிறு வலிக்குதா? ஏன் வயிறு வலிக்குது? ஏன்னு என்ன கேட்டா, சாம்பார்ல என்னத்தை கலந்து கொடுத்த பாரு, வயிறு எப்படி வலிக்குதுன்னு. அம்மா என தன் நடிப்பை போட, இப்போ என்ன பண்ண? அவனும் புரியாமல் முழிக்க, வீட்டுக்கு போகலாம், வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் வயிறு வலிச்சா லீவ் போட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க என்றாள். அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது இது எல்லாம் நடிப்பு என. இல்லடா குட்டி, வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்கு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், டாக்டர் கிட்ட சொல்லி ஊசி போட்டு வலியை குறைச்சி மாத்திரை எழுதி வாங்கிட்டு வருவோம் என்று வண்டியை கிளப்ப, இல்லை இல்லை வேணாம், ஸ்கூலுக்கே போகிறேன், வயிற்று வலியெல்லாம் இல்லைப்பா, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு என்று மழுப்பியவளை கண்டு முறைத்தவன் புருவத்தை உயர்த்த, சரண் இல்லாமல் ஸ்கூல் நல்லாவே இருக்காதுப்பா, போரா இருக்கும் என்று உண்மையை சொல்ல அவளை தீயாய் முறைத்தான். அவளோ தலை குனிந்தாள். தப்பு குட்டிமா, அவங்க உனக்கு மிஸ் மட்டும்தான், அவங்களுக்காக நீ ஸ்கூலுக்கு போகல, உனக்காக போற, அதை ஞாபகம் வச்சுக்கோ என கண்டித்து விட்டு அவளை அனுப்பி வைத்தவன் நிலைமை கைமீறி போவதைப் போல உணர்ந்தான். அவள் செல்வதை பார்த்தவன் பெருமூச்சை இழுத்து விட்டபடி வண்டியை எடுத்தான். மாலை பள்ளி முடிய அவளை அழைத்து போக வந்தான். அப்பா, என்ன சரண் வீட்டில் விட்டுடு, நான் படிக்கிறேன் என்றாள். அவள் பக்கத்தில் அமர்ந்தான். இனி நீ அவங்க கிட்ட படிக்க வேண்டாம் பூஜா, அப்பாவே உன்னை படிக்க வைக்கிறேன், நாம எப்பவும் போல கடைக்கு போயிடலாம் என்ன? ஏன்பா அழுது விடுவது போல கேட்டாள். நாம யாருக்கும் டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது பூஜா, நேற்று அவங்க சொல்லியும் பாட்டிக்கிட்ட ரிமோட்டை கேட்டு சண்டை போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நிரன் அம்மா அவங்க கூட பேச மாட்டேன்னு போயிட்டாங்க, நம்ம மேலே தானே தப்பு. நாளைக்கு உன்னால நிரனுக்கும் உன் சரண்யா மிஸ்ஸுக்கும் சண்டை வந்தால் என்ன பண்ணுறது? அப்பா சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பூஜா, ப்ளீஸ் அப்பா சொல்கிறது கேளு, எப்பவும் உனக்கு நான், எனக்கு நீ தான், மற்ற எல்லாரும் நம்மளை கடந்து போகிற மேகங்கள் தான், புரிஞ்சுக்கோ குட்டிமா, இனி அப்பா கிட்டேயே படி, அப்பா உன்னை படிக்க வைக்கிறேன் என்றான். அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் தாவி அணைத்துவிட்டு சரிப்பா என்றாள் புன்னகையுடன். அந்த பிஞ்சு அவனுடன் சேர்ந்து வழியை மறைத்து கொண்டது போல. மறுநாள் சரண்யா பள்ளிக்கு வந்தாள். எல்லோரும் நலம் விசாரித்தனர். எடுக்க வேண்டிய பாடங்களை எடுத்து முடித்தாள். குழந்தைகளிடம் சிரித்து பேசி நேற்றைய நிகழ்வை மறந்து குழந்தைகளுடன் மூழ்கிவிட்டாள். மாலையில் வீட்டிற்கு கிளம்ப பூஜாவை அழைத்தாள். அவளோ மிஸ் என தயங்கி நின்றாள். என்ன பூஜா, டைம் ஆச்சு, வா போகலாம் என்றாள். அவளோ இல்லை மிஸ், அப்பா இனி டியூஷன் போக வேண்டான்னு சொல்லிட்டாரு, நானே உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு மிஸ் என்றாள் சோகமாக. அவளுக்கோ கோபம் வந்தது. அதே நேரம் வைபவும் அவர்களை நோக்கி வந்தான். பூஜா போகலாமா என்றான் சரண்யாவை கண்டு கொள்ளாமல். போலாம்பா என்று அவனுடன் அருகே வந்து நின்றாள். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். அவன் எதிர்பார்த்ததுதான். குனிந்து பூஜாவிடம் காதில் ஏதோ சொல்லி வண்டி இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தவன் அவள் செல்வதை பார்த்துவிட்டு திரும்பி இவளை பார்த்தான். அவளும் பூஜாவை பார்த்துவிட்டு இவனைத்தான் பார்த்தாள். இல்லை, முறைத்தாள். இன்னொரு முறை பூஜாவுக்கு எங்களால் எதுவும் நடந்துடுமோன்னு பயந்து டியூஷன் அனுப்ப வேணான்னு முடிவெடுத்துட்டீங்களா? நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இனி அவளை டியூஷன் அனுப்ப எனக்கு விருப்பமில்லை என்றான் முடிவாக. இப்போதான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கா, மறுபடியும் அவளை பழையபடி மாற்றிடாதீங்க ப்ளீஸ். அப்படி எதுவும் ஆகிடாது, நான் இனி அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் அவளை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் நடந்த இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு தானே பேசுகிறீங்க? ஆமாம், அந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் பேசுகிறேன். என் பூஜா யார் வாழ்க்கையிலையும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். தொந்தரவா? நாங்கள் ஏன் பூஜாவை அப்படி நினைக்க போகிறோம்? இன்னைக்கு இல்லை, நாளைக்கு அந்த நினைப்பு வரலாம். உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் இவளால் பிரச்சனை வந்தது போல் நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பிரச்சனை வரலாம். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக வேணான்னு சொல்கிறேன். அவன் ஏன் பொண்ணு, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அக்கறைக்கு நன்றி என்று திரும்பிச் செல்ல இருந்தவனை மீண்டும் அழைத்தாள். வைபவ் ஒரு நிமிஷம் என்றதும் நடையை நிறுத்தியவன் அவள் புறம் திரும்பி நின்றான். நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்காக பூஜாவுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க? எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு பூஜா போதும், வேற யாரும் வாழ்க்கையில் வர எனக்கு இஷ்டம் இல்லை. நாங்களும் யாருக்கும் பாரமாக இருக்கலை, எங்களுக்கும் யாரும் தொந்தரவாக இருக்க வேண்டாம். ஸோ இதனால் உங்களுக்கு கல்யாணம் வேணாம், ரைட் என்றதும் அமைதியாகி போனான். நான் கூட நீங்கள் உங்கள் பழைய காதலை நினச்சி தான் கல்யாணம் வேணான்னு சொல்லி மறுக்கிறீங்களோன்னு நினச்சேன். அப்படி எதுவும் இல்லை இல்லை தவிப்புடன் கேட்டாள்.
ஆமாம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க புருஷனை விட்டுட்டு வந்துடுவீங்களா? என கேட்டதும் வைபவ் என கத்தினாள் ஆத்திரம் கொண்டு. அவளது கோபத்தைக் கண்டு ஒரு இயலாமை சிரிப்பை சிரித்தான். அப்புறம் என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கல. உங்களுக்கு ஏன் இந்த அக்கறை? அப்படி அக்கறை இருந்திருந்தா அன்னைக்கு என் காதலை ஏத்திருக்க வேண்டியது தானே? அப்ப விட்டுட்டு இப்ப என்ன அக்கறை வந்தது என் மேல? என்றவன், ஓ, மேடமுக்கு குற்ற உணர்வா இருக்கா? அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் மிஸ்? என்றான் கோபத்தில். அவள் அமைதியாக கண்ணீருடன் நின்றாள். வலிக்குதுடி, உன்னை அவன் கூட பார்க்கும்போது வலிக்குது. இதுக்காகத்தான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் சாகலையோன்னு தோணுது. குடும்பத்தோட நானும் செத்திருந்தா ஒரு தடவையா போயிருக்கும். ஆனா உன்னை பார்த்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் செத்துட்டு இருக்கேன். நரகத்துல இருக்கேன்டி. ஏண்டி என் காதலை ஏத்துக்கல? நான் சமையல்காரங்கிறதுனாலயா? உன் வீட்டுக்காரரை போல ஐடி ஃபீல்டு புருஷன்தான் வேணும்னு எதிர்பார்த்தியோ? அவன் கேட்க கண்ணீருடன் விரித்து நின்றாள். எதுக்குடி மறுபடியும் இங்க வந்த? என் கண்ணுல பட்டு ஏன் என்ன சாவடிக்கிற? பூஜா கூட ஏன் க்ளோஸா பழகுற? என்ன போல அவ மனசையும் உடைச்சிட்டு போக போறியா? அதுக்கு நான் ஒரு காலமும் விட மாட்டேன். அவகிட்ட டீச்சரா மட்டும் இரு. அதை தாண்டி அவ மனசுல எதையும் விதைக்காத. அப்புறம் கஷ்டப்பட போறது நான் தான். ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டான். விரக்தியில் சிரித்தவள், வீட்டில் ஒரு பையனுக்கு எப்படி குடும்ப பொறுப்புகள் இருக்குதோ அதுபோல பொண்ணுங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கும். நீங்க குடும்பத்தை சுமையா சுமக்கணும். ஆனா நாங்க தான் அங்க குடும்பத்துக்கே பெரிய சுமையே. எங்களை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புனாதான் அவங்க பாரமே குறையும். அவங்க பார்க்குற மாப்பிள்ளைய பிடிச்சும் பிடிக்காமையும் கல்யாணம் பண்ணி பெத்தவங்க சுமையை இறக்கி வச்சாலே போதும். அதுதான் எங்க பொறுப்புகள். அதைத்தான் நானும் செஞ்சேன். ஐடிக்காரன் சமையல்காரன்னு எதிர்பார்த்தெல்லாம் கல்யாணம் கட்டிக்கல. எங்க அம்மாவோட பாரத்தையும் பயத்தையும் குறைக்க நினைச்சேன். யாரை காட்டுறாங்களோ கட்டிக்கிட்டேன். உங்களை நான் காதலிச்சு ஏமாத்தல, விருப்பம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதுல ஏன் தப்பு என்ன? உங்களை ஏமாத்தல, பின்ன எப்படி எனக்கு குற்றமுணர்வு வரும்? ஆனா வருத்தம் இருக்கு, இந்த காதலால கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரேங்கிறதால. எனிவே வெரி சாரி. என்னால நீங்க கஷ்டப்படுறதுக்காக இனி பூஜா கிட்ட நெருங்க மாட்டேன். டீச்சரா மட்டுமே இருக்கேன். நான் யாரோட வாழ்க்கைக்கும் தொந்தரவா இருக்கல. பாய், டேக் கேர் என்று விறுவிறுவென சென்றவளை திரும்பி பார்த்தான். வேகமாக நடந்தவளின் நடை கொஞ்சம் தளர்ந்தது. பூஜா ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டாள். அவளை அணைத்து முத்தம் வைத்தவள் வேகமாக பள்ளியை விட்டு வெளியேறிவிட்டாள். அவளிடம் கோபத்தை உண்டாக்குவது போல வேண்டுமென்றேதான் பேசினான். அவள் சென்றதும் கண்ணீர் விட்டான். அங்கிருந்து கத்த முடியாத சூழ்நிலை. உள்ளுக்குள் தொண்டை நீர் வற்ற கத்தி கதறினான். உயிர் வலி அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீர் நிற்காமல் பெருக்கெடுக்க அழுது கொண்டே நின்றான். அப்பா என்ற அழைப்பில் உயிர் பெற்றவன் முகத்தை சட்டென அழுந்து துடைத்துவிட்டு வேகமாக அவளிடம் சென்று வண்டியை கிளப்பிக் கொண்டு போனான். அத்தியாயம் 27. கால்கள் பின்னிக்கொள்ள நடை தளர எப்படி வீடு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. வந்ததும் கதவை அடைத்துக்கொண்டு கதறி அழுதாள். கண்ணீர் சூழ நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. நிரந்தரமற்ற சிரிப்பை அவ்வப்போது கொடுத்து பின் பறித்து கொள்ளும் வாழ்க்கை. எந்நேரமும் கண்ணீர் பிடியில் வாழ்க்கை. விருப்பு வெறுப்புகளை துறந்து கடமைகளுக்கு தலை கவிழ்ந்து இன்று வரை நிமிர முடியாத வாழ்க்கை. இவைதான் பெண்ணின் வாழ்க்கை. காணல் நீரைப் போல சுதந்திரம் இருந்தும் இல்லாதது போல வாழ்க்கை. அதை எடுத்துக்கொள்ள முனையும் போதெல்லாம் பாசமுற்றுகை. தடைகள் பல, தடுக்கும் தலைகள் பல. மீண்டு வர போராடி இழந்தது என்னவோ இளமையைத்தான். எந்த வேலையையும் செய்யாது அப்படியே அமர்ந்தவள் வைபவ் சொன்னதை யோசிக்கத் தொடங்கினாள். பூஜா விஷயத்தில் அவன் சொன்னது போல தள்ளி இருப்பதுதான் நல்லது என்று அவளுக்கும் தோன்றியது. குறைந்த நாட்கள் ஆனாலும் சொந்த மகளைப் போல அவளுடன் நெருக்கம் உண்டாகி இருப்பதை அவளும் அறிந்துதான் இருந்தாள். அவளுக்கென்று துடித்தது. அவளை அடித்ததும் மாமியாரிடம் புதிதாக சத்தம் போட்டது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக படையெடுத்து அவளுக்குள் ஓட, அதில் அவள் மேல் இந்த குறுகிய காலத்தில் பாசம் வைக்க காரணம் என்னவென்றே அவளால் முடிவுக்கு வர இயலவில்லை. தனக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தினாளா, இல்லை அவள் தாயில்லாத பிள்ளை என்ற பரிதாபத்தினாளா? அவள் மேல் அன்பு வர காரணம்தான் என்ன என்று இவள் யோசிக்க, காரணம் காட்டி வருவதல்ல அன்பு. அதை யாரிடமும் எவரிடமும் காரணமின்றி காட்டுவதுதானே அன்பு. ஆனாலும் நெருங்கி உருகி வழியும் அன்பெல்லாம் கடந்து செல்லும் மேகங்கள் போல உடன் வரும் என்றெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது. ஒரு விபத்தைப் போல காயம் கொடுத்துவிட்டு கடந்து சென்றுவிடும். வெகு நேரம் யோசித்தவள் மனதிற்குள் ஒரு கடிவாளம் போட்டுக்கொண்டு எழுந்தாள். கூந்தலை அவிழ்த்து அள்ளி முடித்து உடையை மாற்றிவிட்டு தனது வேலையில் மூழ்கிவிட சரியாக நிரனும் வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டிற்குள் நுழைந்தாலே பூஜா சரண்யா இருவரின் சிரிப்பொலிகள் தான் கேட்கும். இவனுக்கும் உள்ளுக்குள் இருக்கும் அலுப்பு எரிச்சல், அலுவலகத்திலிருந்து எடுத்து வரும் வேண்டாத குப்பையை தூக்கி எறிய சொல்லும் அவர்களது சிரிப்பு. இவனும் அந்த குப்பையை வாசலிலேயே தூக்கி எறிந்துவிட்டு நிரனாக மட்டுமே உள்ளே வருவான். அதுவும் அவனுக்கு பிடித்துத்தான் இருந்தது. எப்போதும் பூஜாவிடம் விளையாடுவது மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிப்பது போல இருக்கும். ஆனால் இன்று வீடு நிசப்தமாக இருக்க என்னவென்ற யோசனையோடே உள்ளே நுழைந்து சரண் என்று அழைத்தான். அவளும் அவன் முன்னே வந்து நின்றாள். என்ன சரண், வீடே அமைதியா இருக்கு, எங்க பூஜா குட்டி என்றான்.
அவளோ மௌனமாக அவனது முகத்தை பார்த்தவள், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க சொல்றேன் என்று அவனது கையில் இருந்த உணவு பையை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல, அவளது முகத்தில் குடிகொண்டிருந்த அமைதி அவனை பல சிந்தனைகளுக்கு வழிவிட்டது. தன்னை சுத்தம் செய்து நீள் இருக்கையில் அமர்ந்திருக்க அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து தேநீரை கொடுத்தவள் வைபவுடன் பேசியதில் பூஜாவை பற்றி பேசியதை மட்டும் அவனிடம் சொன்னாள். நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா சரண்? வேணா நிரன், ஒரு டீச்சரா அதை தாண்டி அவன் மேலே பாசம் வைக்கிறது சரியில்லைன்னு இப்போதான் புரியுது. நாம மறுபடியும் மதுரை போக வாய்ப்பு அமையலாம். அது வரைக்கும் பூஜா கிட்ட பாசத்தை காட்டி நெருங்கி அப்புறம் விலகிறது அவளுக்கு கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இந்த கொஞ்ச நாள்லேயே அவளை தேடுற அளவுக்கு நெருக்கமாகிட்டோம்ல என விரக்தியில் அவள் இதழ்கள் விரிய அவளை இழுத்து அணைத்து கொண்டான். எல்லாம் ஓகே தான், ஆனால் பூஜாவோட சிரிப்பை தான் மிஸ் பண்ணுவேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தா அது ஒரு ஹாப்பி தாண்டி என்றான். என்னாச்சு? இன்னமும் இந்த ஊரில் டாக்டரை தேடிட்டு இருக்கீங்களா? ஒரு கைனகாலஜிஸ்ட் கூடவா உங்களுக்கு கிடைக்கல என கேட்டதும் இவனுக்கு உள்ளுக்குள் சிறு பதற்றம். அதை வெளியே மறைத்து கொண்டு அவளிடம் சமாளிக்க ஆரம்பித்தான். டாக்டரெல்லாம் பார்த்தாச்சு. அவர் இப்போ ஊர்லேயே இல்லையாம். வரதுக்கு ஒரு 2 வீக் ஆகுமா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடான்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ஓ என அவளும் அதனை நம்பி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள, இதழை குவித்து ஊதியவன் படபடவென அடித்து கொண்ட இதயத்தை தேய்த்து நீவி கொடுத்தான். அதே நேரம் பூஜாவை விஸ்வாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு அங்கிருக்க பிடிக்காமல் வழியை மறக்க வண்டியில் வெகு நேரம் சுற்றித் திரிந்தான். எங்கெங்கோ சென்றவன் 2 மணி நேரம் கடந்துதான் கடைக்குள் வந்தான். அவனை விஸ்வா கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் எதுவும் கேட்டு காயத்தை கீறிவிட நினைக்கவில்லை. அவன் உள்ளே சென்று சுத்தம் செய்து கொண்டு வந்தவன் பூஜா அருகே அமர்ந்தான். என்ன வேணும் பூஜா குட்டிக்கு? அப்பா எதுவும் கொண்டு வரட்டுமா என்றான். வேணாம்ப்பா, பூவு சாப்பிட கொடுத்துருச்சு. நான் இதை படிக்கிறேன்ப்பா, நாளைக்கு டெஸ்ட் என்றது. அவனும் அவள் தலையை வருடி சரிடா குட்டி என்றான். நீ எங்கப்பா போன என தலையை நிமிர்த்தி கேட்டாள். ஃப்ரெண்டை பார்க்க போனேன் என்று பொய் சொல்லிவிட்டு அவனிடத்திற்கு வந்தான். இன்னமும் அக்கா நிரண்மாமா மேலே உங்களுக்கு கோபம் போகலையா மாம்சு? இனிமே அவங்க கிட்ட டியூஷன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களாம் சிறு கோபத்துடன் கேட்டான். கோபமெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான் விஸ்வா என்று அவர்கள் பேசியதில் பாதியை மட்டும் சொல்ல வைபவின் நிலைமை அவனுக்கும் புரிந்தது. நீங்க சொல்றது சரிதான் மாம்ஸ். உறவுகள் பசை போல ஒட்டிக்கிட்டா பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒட்டிக்கும். அந்த பசை காஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணாலும் ஒட்டாது. சில உறவுகள் கூட நம்மால பயணிக்க முடியாம போகலாம் மாம்ஸ். அப்படிப்பட்ட உறவுகள் கிட்ட இருந்து தள்ளி நிற்கிறது தான் நல்லது நமக்கு என்றான். சரிடா விஸ்வானந்தா, உன் அறிவுரைக்கு நன்றி. நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று அவன் போய் அமர, நல்லது சொன்னா எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை போல தான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் அதில் இருக்கிற நல்லது புரியும் என்று புலம்பிவிட்டு சென்றான் விஸ்வா. நேரம் 8ஐ தொட வழக்கமாக 3 தேவிகளும் அவர்கள் கஃபேக்குள் நுழைய அவர்களுக்கு பணிவிடை செய்து 3 குழம்பிகளை அவர்கள் முன்னே வைத்துவிட்டு வழக்கமான புன்னகையுடன் நின்றான் விஸ்வா. இன்று அழகான பூ ஒன்றை அவளது குழம்பியில் வரைந்து வைத்திருக்க அவளது இதழ்களுக்கிடையே புன்னகை கீற்று மின்னல் போல வந்து போனது. அதை அவன் கவனிக்க தவறவில்லை. அவனது உதட்டிலும் அப்புன்னகை பிரதிபலித்தது. பூஜா 2 நாளா டியூஷன் போகல, ஏன்? காயத்ரி கேட்கவும் விஸ்வா உண்மையை சொன்னான். அவர் சொல்றது சரியா இருந்தாலும் இந்த மனுஷன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாதான் என்னவாம்? எல்லா பொண்ணுங்களும் சித்தி கொடுமை பண்றதில்ல. என்னவோ இவர் மட்டும் வித்தியாசமா இருக்கார்ப்பா என்று சலித்து கொண்டாள் புனிதா. என்னப்பா பண்றது? சிலரோட பிடிவாதங்களை மாத்திடலாம், ஆனா சிலர் பிடிவாதத்தை மாற்றவே முடியாது என்றான். அதில் அவளுக்குள் ஒரு புல்லரிப்பு. மூவரும் கிளம்ப இவனும் அவர்கள் பின்னே சென்றான். புனிதா வண்டியும் சந்தோஷி வண்டியும் ஸ்டார்ட் ஆகிட காயத்ரி வண்டி மட்டும் மக்கர் பண்ணியது. என்னாச்சுடி? புனிதா கேட்க உதட்டை பிதுக்கி தெரியலடி என்றாள். பெட்ரோல் இருக்கா? சந்தோஷி கேட்க போட்டுட்டேண்டி இருக்கு, அதெல்லாம் மறக்காம பார்த்துடுவேண்டி. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல என்றால் உள்ளுக்குள் எழுந்த படபடப்பில். விஸ்வா அவளுக்கு உதவி செய்ய வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயன்றான். அதுவோ வேலை நிறுத்தம் செய்தது. இப்போதைக்கு இது ஸ்டார்ட் ஆகாது, மெக்கானிக்கை தான் கூப்பிடணும். அவன் பார்க்கறதுக்குள்ள லேட் ஆகிடும். வண்டியை விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் என்றான். வண்டி இருக்கட்டும், நான் எப்படி போக என்றாள். உள்ளுக்குள் அவளது பழைய பயம் வெளியே வந்தது. நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்டி என்றாள் புனிதா. இல்லடி, உங்கள் ஏரியாவும் ஏன் ஏரியாவோ அந்த எண்டு இந்த எண்டு. நீயும் என்னை விட்டுட்டு தனியாக போகணும். உங்கள் ஏரியா வேற ரொம்ப மோசம். வேண்டாண்டி என்றாள் உண்மையான அக்கறையில். அப்போ ஆட்டோ பிடிச்சு போடி என்றாள். ஆட்டோவா என்று மேலும் பீதியானாள். அவளது நிலைமை அவர்களுக்கு புரிய, ஒரு நிமிஷம் என விஸ்வா நேராக வைபவிடம் சென்று நிலைமையை சொல்ல அவனும் சரி என அனுப்பி வைத்தான். அவனும் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வா போகலாம், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா என்றான். இது பீக் ஹவர்ஸ், உங்களுக்கு வேலை இருக்குமே என்றாள் தயங்கி. இப்படி நீ ஏதாவது சொல்லிட்டே இருந்தேன்னு பையன், நீ உன் வண்டியோட சேர்த்து இங்கேயே நிற்க வேண்டியதுதான். என்ன சொல்கிற என்றான். இல்லை நான் வரேன் என்று ஒத்துக்கொண்டாள். ஆட்டோ என்றதும் தயங்கியவள் அவனுடன் செல்ல மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஒத்துக்கொண்டது இவனுக்கு பனிமலையில் தன்னை யாரோ தூக்கி எறிந்தது போல இருந்தது.
அவன் வண்டியை எடுக்க இவளோ எப்படி உட்கார என யோசித்தாள். என்ன பயமா? ஆட்டோல போயிடலான்னு தோணுதா என்று அவள் மனதை எரிய கேட்டான். அவள் ஆட்டோல போகத்தான் பயம், உன் கூட இல்லை, எப்படி உட்காரன்னு குழப்பம் என்றவள் அவன் தோளை பிடித்து கொண்டு ஒரு பக்கமாக அமர்ந்தாள். முதல் தீண்டலில் பனியிலும் பகலவன் பார்வைப்பட்டு குளிரிலும் உடல் சூடேறியது அவளது அருகாமை. போகலாமா என்றான் கண்ணடியில் அவள் முகத்தை பார்த்து கொண்டே. போகலாம் என்றாள் அவனைப் போலவே. எதிர்பாராத பயணம் எதிர்பார்த்த ஆசைகளுடன் நிகழ்ந்தது.